ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகின்றார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பானது ஒரு புதிய வருடத்துக்கான ஒரு ஆரம்ப நாளாக இருக்கிறதுனால அதை மையப்படுத்தி இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, அந்த தலைப்பின் கீழே தான் பாடம் பார்க்க இருக்கிறோம். ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நினைவு எண்ணம்னு சொல்லலாம். இன்றைக்கி அதுதான் இருக்கணும். கடந்த வருடத்தை 2024 நம்ம நினைக்கும் போது நம்ம மனசில் வர வேண்டியது எல்லாமே என்னங்க, தேவன் 2024 வருஷத்தில் செய்து முடித்த சொல்லி முடியாத ஈவுகளுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எண்ணமாக இருக்கணும். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லும்போது, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத இலவச அன்பளிப்பை கொடுக்கிற கடவுளுக்கு நன்றி. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஒரு வருடத்தினுடைய ஆரம்பம் நாள், ஒரு புதிய வருடம் 2025. பிரதர் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி என்ன புதுசு, எல்லாமே பழசாக தான் இருக்குது இல்லைங்களா? கேலண்டர் மட்டும்தான் வீட்டில் என்ன ஆகுது, புதுசாக மாறி இருக்கு. அதுக்காக தேவன் நமக்கு என்ன பண்ணலைங்க, இந்த புதிய வருடத்தை கொடுக்கல. அப்போ நாளுக்கு நாள் நாம் புதிதாகணும், நம்ம புதிதாகி கொண்டே வரணும். நம்முடைய குண லட்சணங்களில், நம்முடைய வாழ்க்கை முறைகளில், நம்மளுடைய செயல்பாடுகளில் எல்லாவற்றிலும் நம்ம என்னவாகிட்டே வரணும், புதிதாக மாறிக்கொண்டே வரணும். அதாவது முன்ன ரொம்ப நல்லா இருந்தார் பிரதர், இப்போ ரொம்ப மோசமாயிட்டு வர்றாரு. அந்த புதிதை நான் சொல்ல வரலைங்க. முன்ன இருந்ததை காட்டிலும் நம்ம தேவனுடைய சாயலில் என்னவாயிட்டே வரணும், வளரக்கூடியவர்களாய் புதிதாகி கொண்டே. அதான் நம்ம ரோமர் 12:2 பார்க்குறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்போ அந்த ஒரு புதிது மனசு இன்னும் அதிகமாக புதிதாக கூடியவர்களாக ஆகணும். அதுக்கு தான் நமக்கு புது வருடம். இல்லைன்னா இந்த புது வருடத்தினால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி எல்லாம் கூடி ஒரு சந்தோஷமாக ஆசரிச்சுட்டு நாளைக்கு போய் என்ன ஆரம்பிச்சிருவோம் நம்ம, அது எதுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க, முடிஞ்சு வெளியே போன உடனேயே அப்படிங்கிறீங்களா? பழைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆரம்பிச்சிடுவோம். அப்போ இந்த கூடுகை நம்ம போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அப்போ ஒரு கூடுகை நம்ம ஆசரிக்கும் போதே நமக்குள்ளே என்ன ஆகணும், நம்ம மனசு புதிதாகிறதுக்கான ஏதாவது காரியங்களை நம்ம திட்டமிடணும். இன்றைக்கி நான் சபைக்கு போகிறேன் ஆண்டவரே, இன்றைக்கி உங்கள் வார்த்தையை கேட்க போகிறேன், என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், பேசணும், ஏதாவது ஒன்று செய்யணும், எனக்குள்ளே ஒரு புதிய மாற்றம் வந்து கொண்டே இருக்கணும். இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கணுங்க. ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு பொழுதுபோக்குக்காக வந்து போகிறவர்களாக நம்ம இருந்துடக்கூடாது. இன்றைக்கி அநேக நேரங்களில் சபை கூடுகை என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, பொழுதுபோக்கு ஆகிடுச்சு. நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான். நான் இந்துவாக இருக்கும்போது ஏதாவது விசேஷ நாள் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைனா எங்கள் அப்பா மறக்காமல் என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். எங்கே தெரியுங்களா, சினிமா தியேட்டருக்கு. ஏன், அன்றைக்கி என்ன பண்ணி ஆகணும், அந்த நாளை சந்தோஷமாக பொழுதுபோக்கி ஆகணும். அதனால் ஃபேமிலியாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தோன்னா அன்றைக்கி என்ன ஆகிடும், ரொம்ப சந்தோஷம் ஆகிடும். அன்றைக்கி நைட் வரைக்கும் எதை பற்றி பேசுவோம் தெரியுங்களா, அந்த ஹீரோவை பற்றியும் அதில் இருந்த முக்கியமான காரியங்களை பற்றியும் ரொம்ப ஜாலியாக பேசி முடிச்சு அடுத்த 2 நாளில் அந்த படத்தை என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். அடுத்து எந்த படத்துக்கு ரெடி ஆகிடுவோம், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போகிற படத்துக்கு ரெடி ஆகிடுவோம். இந்த வாரம் என்ன படம் போடுவோம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிடும். இது மாதிரி இன்றைக்கி சபை கூடுகை ஆகி போச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமையா இல்லை விசேஷ நாளாக எங்கே மீட்டிங் இருக்குது, போகணும், அட்டன் பண்ணணும், முடிஞ்சால் அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்து கொஞ்ச நாள் என்ன பண்ணணும், லைட்டாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். வாரத்தில் வியாழன் வெள்ளின்னு வரும்போது அது மறந்து அடுத்து என்ன பண்ணிடுவோம், அதோடு நம்ம விட்டுருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கலை. அப்போ கடந்த நாட்களில் தேவன் எவ்வளோ சத்தியங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, நம்முடைய மனசு எந்த அளவுக்கு புதிதாக்கப்பட்டு இருக்கிறது, அதுக்கு என்ன பண்ணணும், தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவங்களாக நாம் இருக்கணும்.
சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வருஷம் பூரா வாழ்ந்துட்டு ஸ்தோத்திரத்தை செலுத்த சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நம்மளை யோசித்து பார்ப்போம், எதுக்காக தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும் அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். கொலோசையர் 3:15 கொலோசையர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். இது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணலட்சணம். 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாங்க. இயேசு கிறிஸ்து அதில் என்ன பண்ணார்னா ஒருத்தரை சுகப்படுத்தி 9 பேரை திருப்பி அனுப்பிச்சிட்டார். சரிங்களா? இல்லை எல்லாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண. சரிங்களா? அப்போ எத்தனை பேர் சுகமானாங்க? 10 பேர் சுகமானாங்க. ஆனால் யார் தான் திரும்பி வந்தா? ஒரே ஒருத்தர் தான் வந்தார். ஏன் ஒருத்தர் வந்தார்? ஏன் 9 பேர் வரல? ஏன் 9 பேர் வரல? ஏன் ஒருத்தர் வந்தாருங்க? ஒருத்தருக்கு மட்டும்தான் இதுக்கு நன்றி சொல்லணுமேங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த 9 பேருக்கு என்ன ஆகலை? கடந்த நாட்களில் இருந்த நிலைமையே மறந்து போச்சு. ஐயோ, குடும்பத்தை விட்டு இருந்தோமே, கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமே, நம்ம ஒரு தொழு நோயாளியாக இருந்தோமே, யாரோடையும் நம்மளால் ஐக்கியம் கொள்ள முடியலை, குடும்பத்தோடு நம்ம இருக்க முடியலை, ஊருக்கு வெளியில் நம்மளை உட்கார வச்சுட்டாங்களே. ஆனால் இனி நான் என்ன பண்ண போகிறேன்? என் குடும்பத்தோடு இருக்க போகிறேன், ஜனங்களோடு இருக்க போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நன்றி உணர்வு பாருங்கள். 10 பேர்த்துல ஒருத்தருக்கு தான் வந்திருக்கு, 9 பேருக்கு வரல. சுகம் ஆயிடுச்சா, சரி சரி அப்படின்னு தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் தான் தனக்கு செஞ்சதை நினச்சி பார்த்து என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து வந்து அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, 9 பேர், அவங்க அநேகமாக யூதர்களாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த அந்நியனை தவிர, ஏன்னா இவர் ஒருத்தர் தான் சமாரியன், அதனால தான் சொல்கிறேன், இந்த அந்நியனை ஒரு தவிர வேற யாருமே வரலையே அப்படிங்கிறாரு. அப்போ தேவன் நம்மகிட்டையும் அதை எதிர்பார்க்குறாரு. 1 வருடம் உங்களை நடத்தி வந்திருக்கிறேனே, எவ்வளவோ கஷ்டமாக வந்துச்சு. ஏதாவது ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தோமா? எவ்வளவோ கஷ்டங்கள், நோய்கள்லாம் வந்துச்சு, அப்படியே விட்டுட்டாரா? நம்ம குடும்பத்தை கொடுத்துருந்தாரு, பிள்ளைகளை கொடுத்துருந்தாரு, எவ்வளவோ காரியங்கள் செஞ்சுருக்கிறாரு. எத்தனை பேர் அதுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருந்தோம்? எத்தனை பேர் நைட்டு உட்காந்து 1 வருடத்துக்கான காரியங்களாக நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்க? ஏதோ ஒரு சிலர் சொல்கிறாங்க. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சொல்லே, இது தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறன்னு சொல்ல முடியாது, பார்க்கிற ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா அவர் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தாருன்னா அவர் எப்போது என்ன ஆகிடுவார்? சோர்ந்து போயிடுவார். ஏன் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்குலாம் செய்கிறதில்லை. ஆனால் நம்ம செய்யணும். ஏன்னா அப்பாவை அறிந்த பிள்ளைகள் நாம் ஒவ்வொரு சிறு சிறு காரியத்துக்கும், அது நன்மையானாலும் தீமையானாலும் அப்பாவுக்கு என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். நம்மளை எத்தனையோ பேர் நமக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருப்பாங்க. சென்ற வருடத்தில் நம்மளை கெட்டமாக பேசியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். இயேசு கிறிஸ்துவர் பேசுனதை விடவா நம்மளை பேசிட போகிறாங்க? இல்லைங்களா? அப்போ நம்மளை பகைத்தவர்களுக்காக நம்ம நன்றி செலுத்தணும். நம்மளை தேவையில்லாமல் வார்த்தைகளால் ரொம்ப நோகடித்தவங்களுக்காக நன்றி செலுத்தணும். ஏன் பிரதர், அது என் ஆவிக்குரிய ஜீவிதத்தை சோர்வாக்குச்சே, நான் எதுக்கு அதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும் அப்படின்னா இன்றைக்கி நிற்கிறோம்ல. ஸோ வந்து அப்படியே அப்பா நம்மளை விட்டுறலையே. அப்பா நம்மளை விட்டுருந்தா இன்றைக்கி என்ன ஆகிடுப்போம்? இருக்கிற இடம் தெரியாமல் போயிருப்போம் இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கி நம்மளை நிற்க வச்சிருக்கிறார் இல்லைங்களா? இங்கே வர வச்சிருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை பேச வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அதுக்காக கூட நம்ம அப்பாவுக்கு என்ன பண்ணணும்? அப்படி எல்லாத்துக்கும், அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, எல்லாத்துக்கும் நாம் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக நாம் இருக்கணும். எதுக்கெல்லாம் நன்றி செலுத்தலாம்? இன்றைக்கும் ஜீவன் கொடுத்துருக்கிறார். ஏன்னா 2024 ஆரம்பித்த நிறைய பேர் இன்றைக்கி என்ன ஆகலைங்க? உயிரோடு இல்லை. ஆனால் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். கடந்த காலங்களில் எவ்வளோ சுகவீனங்கள் வந்துச்சு, அதில் சுகம் கொடுத்தாரு. பலகீன நேரங்களில் பலன் கொடுத்தாரு. அவர் கொடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, குணலட்சண வளர்ச்சிக்காக, அவர் நமக்கு கொடுத்துட்ட தேவ செய்திகளுக்காக எத்தனை பேர் நன்றி செலுத்தணும்? இந்த 12 மாதங்களும் எனக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து என்னை போஷித்து வந்தீங்களேப்பா. எவ்வளவோ சோர்வான நேரங்களில் உங்கள் வார்த்தை தானே என்னை ஆட்சி தேட்டுருச்சு. எத்தனை பேர் நம்ம நன்றி சொன்னோம்? நினச்சி பார்ப்போங்க. அப்பா எவ்வளவோ கொடுத்துட்ருக்கிறாரு. கொஞ்சமாவது, அவ்வளவுக்கும் நம்ம நன்றி சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சமாவது நம்ம நன்றி சொன்னோமா? நாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அப்படிப்பட்ட குணமுள்ளவர்களாக நாம் இருக்கணும். நம்மளுடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்களுக்காக, இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்லும்போது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். எதற்கு? கொஞ்சம் லேட்டாக தான் வருது இல்லைங்களா? இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்
துதியை சொல்லி வருவார்கள். அப்போ உலகத்தில் எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளவோ ஆண்டவர் மழை, வெயில், காற்று, உணவு எல்லாம் கொடுத்தாலும் அவங்க நன்றியை யாருக்கு போய் செலுத்திக்கிட்டு இருக்காங்க? இன்னைக்கு காலையில் ஏதோ ஒரு விக்கிரக கோவில்லையோ ஏதோ ஒரு காரியத்திலையோ போய் அவங்க நன்றியை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் உண்மையிலேயே ஜீவன் கொடுத்தவர் யாரு, இந்த காற்றை வைத்திருக்கிறவர் யாரு, இந்த உலகத்தை படைத்தவர் யாருங்கிறது கொஞ்சம் பேருக்கு தான் இந்த உலகத்தில் தெரியும். அப்போ உண்மையாய் நன்றி செலுத்தக்கூடியவங்க யாராக இருக்கணும்? நம்ம தான் இருக்கணும். அதுதான் தேவன் பார்க்கிறாருங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்காக நாம் தேவனுக்கு இந்த நாட்களில் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். தெரியலை பிரதர், மறந்துட்டேன் பிரதர், பிரயாணத்தில் இருந்துட்டேன் பிரதர், பிஸியாக இருந்துட்டேன் பிரதர் அப்படின்னோம்னா அது என்னைக்கு கூட பண்ணலாம். அது எதுக்கு 31 பண்ணலை, ஏன் இன்னைக்கு பண்ணுற அப்படின்னு அவர் என்ன பண்ண மாட்டார். அவருக்கு நாளெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் இன்றைக்கி கூட நம்ம போய் குடும்பமாக உட்காந்து, அப்பா நீங்கள் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றின்னு சொல்லி நம்ம நன்றி செலுத்துறதும் அது ரொம்ப எதுக்காக இருக்கும்? அவருக்கு சந்தோஷத்தை தருதோ இல்லைங்க, அது நம்மளுடைய விசுவாசம் வளருங்க. நினச்சி பார்த்து ஒவ்வொன்றா எழுதி வச்சு தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக துதிச்சோன்னு வைங்க, அதனால் தேவன் பெருமையாகிறதெல்லாம் இல்லைங்க, தேவன் பெருசாக மகிமைப்படுறது இல்லை. அதெல்லாம் நம்ம செய்யலைனாலும் அவர் எப்படியே தான் இருப்பார், அவர் மகிமைப்பட்டவராகவே தான் இருப்பார். இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்யணும்? நம்ம விசுவாசம் வளர்றதுக்கு, நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்றதுக்காக இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய பாடம் தான், அதனால் சீக்கிரம் முடிச்சிருவேன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் கொஞ்சம் அதிக பிரசங்கி. இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? உங்கள் முகத்தை வச்சு நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். என்ன பண்ணலாம்? நீங்கள் சீக்கிரம் முடிக்கணும்னா கொஞ்சம் தூங்குற மாதிரியோ, இல்லை அப்படியே கொஞ்சம் டயர்டாகிட்டோ, இல்லை கொஞ்சம் எந்திரிச்சு அப்படி இப்படி அசைஞ்சிங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சிருவேன், சரிங்களா? அப்போ நான் பேசுகிறதும் பேசாதது யார் கையில் தான் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, அப்போ இப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். தேவன் எதற்காக இந்த 2025வது வருடத்தை நமக்கு கூட்டி கொடுத்துருக்கிறார்? எதற்காக இந்த 2025வது வருடத்தை தேவன் நம்மளை காண செய்திருக்கிறார்? எத்தனையோ பேர் இல்லை, 2024 ஆரம்பித்தவங்க நிறைய பேர் என்ன ஆகலைங்க இன்னைக்கு 2026 இல்லை, ஆனால் 2025 இல்லை. ஆனால் யார் இருக்கிறோம்? நாம் இருக்கிறோம். எதுக்காக நம்ம இருக்கிறோம்? எதுக்காக நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார்? முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நாம் நல்லவங்க, நாம் நல்லவர்கள் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இந்த ஒரு வருடத்தை கொடுத்துருக்கிறாரா? போன 2000 சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லைங்கிறீங்க. நம்ம மனசாட்சியை சாட்சி விடுது இல்லைங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்கள், நாம் நல்லவர்களாக இருப்பதுனால இந்த 2025வது வருடத்தை தேவன் நமக்கு தரலை. நாம் தேவ சித்தத்தை முழுசாக நிறைவேற்றணும், அதனால் இந்த வருஷமும் நல்லா இவங்க நிறைவேற்றணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணலை? இந்த 2025 நமக்கு காண கொடுக்கல. அடுத்து நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் 2024 முழுக்க அப்படிங்கிறதுனால தேவன் என்ன பண்ணலை? இதை நம்ம கொடுக்கல. ஒரு சமயம் நீங்களாம் அப்படி வாழ்ந்தீங்களான்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக யார் வாழலை தெரியுங்களா? நான் வாழலை. அப்புறம் எதுக்கு தேவன் இந்த 2025வது வருடத்தை கூட்டி கொடுத்தார்? ஒரு சமயம் தேவனுக்கு நம்ம பிரியமாக ஒரு நல்லவங்களாக தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சிருந்தோம்னா தேவன் இன்னொரு காரியம் என்ன செஞ்சுருப்பார்? என்ன பண்ணியிருப்பார்? ஓட்டத்தை முடிச்சிருப்பார். போதுப்பா, நீ கிறிஸ்துவின் சாயலை அடைஞ்ச, நீ இனி என்ன பண்ண தேவையில்ல, நீ இங்கே இருக்க தேவையில்ல, அதனால் நீ வந்துருன்னு வேணா கூப்பிட்டுருப்பாரு. நம்ம அப்படி இல்லாததுனால தான் என்ன பண்ணுறோம்? இங்கே இருக்கிறோம். அப்போ முதல் காரியம், நம்ம நல்லவர்கள் என்பதற்காக இந்த 2025வது வருடத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணலை? காண கொடுக்கலை. அப்போ வேற ஏதோ நோக்கம் இருக்குது. ரெண்டாவது ஒரு கேள்வி, இந்த உலகத்தை நம்ம நல்லா அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த 2025வது வருடத்தை நமக்கு அதிகப்படுத்தி கொடுத்துருக்கிறாரா? ஏன்னா இவங்க ரொம்ப பாவம், இவங்க வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள் நிறையா இருக்குது, அதெல்லாம் நிறைவேறணும், இவங்க பிள்ளைங்களுக்கு மேரேஜ் ஆகணும்னு இவங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த 2025வது வருஷத்தை இவங்களுக்கு கூட்டி கொடுத்தா இவங்க என்ன பண்ணிடுவாங்க? இவங்க மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட நிறைவேறாத ஆசை ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு, அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நமக்கு இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்கிறாரா? இல்லை வேறு ஏதாவது இவங்களாம் நிறைய உலகத்தில் அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும்லாம் ஆசை வச்சுருக்கிறாங்க, அது இந்த வருஷத்துலையாவது இவங்க வாங்கி முடிச்சுட்டு 2026 வேணால் பரலோகம் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுத்துருக்கிறாரா? அப்போ இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணலைங்க? இந்த வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுக்கல. நம்ம நல்லவங்கிறதுனாலையும் நம்ம இப்போ இருக்கல, இந்த உலகத்தை நல்லா அனுபவிக்கணுங்கிறதுக்காகவும் தேவன் இதை தரல. ஏன்னா இந்த உலகத்தை பற்றி தேவன் சொல்லும்போது 1 தீமோத்தேயு 6:6-7 1 தீமோத்தேயு 6:6 மற்றும் 7. போதும் என்கிற மனதுடனே கூடிய
தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். அப்ப இப்படித்தான் நம்ம உலகத்துல வாழணுங்கும் போது இன்னும் கொஞ்சம் அனுபவி ராஜா, அனுபவின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, நமக்கு இந்த ஒரு வருஷத்தை கூட்டி கொடுக்கவில்லை. அப்ப அடுத்த கேள்வி என்னவா இருக்கணும்? நம்ம நல்லவங்கிறதுக்காக இந்த வருஷத்தை அவர் நமக்கு தரல, இந்த உலகத்தை நல்லா அனுபவிச்சு வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த 2025 வருஷத்தை அவர் நமக்கு தரல. அப்படிங்கும்போது எதுக்காக இந்த 2025 வருஷத்தையும் கிருபை பாராட்டி இல்லைங்களா, எதுக்கு நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாரு? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அப்போ எதுக்காக இந்த 2025 வருடத்தை தேவன் நம்ம காண செய்திருக்கிறார்? அப்போ இந்த 2025 வருடத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதை நம்ம தெரிஞ்சு அதை வரப்போகிற அந்த 12 மாதங்களும் நம்ம நிறைவேற்ற ஆரம்பித்தோம்னா ஒரு சமயம் 10வது மாதத்துலேயே என்ன பண்ணலாம், 2வது மாதத்துலேயோ 3வது மாதத்துலேயோ, ஏன் பிரதர் ஒரு இதாகவே பேசுகிறீங்க, நாங்கள் இன்னும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறீங்களா? அப்போ அந்த சாயலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இந்த வருடத்தில் நம்ம ஓட்டத்தை முடிக்கலாம். இல்லை ஒரு சமயம் அதில் குறைவுகள் இருந்தால் அடுத்த வருடத்தை கூட அவர் என்ன பண்ணலாம், நமக்கு கூட்டி கொடுக்கலாம். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எதுக்காக இந்த 2025 வருடத்தை தேவன் காண செய்திருக்கிறார் அப்படிங்கும்போது முதல் காரியம் நற்கிரியை. நற்கிரியை நாம் செய்யணும், நாம் நல்லது செய்யணுங்கிறதுக்காக தேவன் இந்த 2025 வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்காரு. எதை செய்யக்கூடாதுன்னு கொடுத்துருக்கிறாரு? நம்ம நன்மை செய்யணும்னு இந்த வருடத்தை கூட்டி கொடுத்துருக்கிறார். என்ன செய்யணும்னு கூட்டி கொடுக்கல? நன்மை. நன்மைக்கு ஆப்போசிட்டு தீமை இல்லைங்களா. அப்போ இந்த 2025 வருஷத்தில் நாம் துட்கிரியை செய்யக்கூடாது. யாருக்கும் நாங்கள் இங்கே நல்லா சொல்லுவோம் இல்லைங்களா, தீமை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த 2025 வருஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். முடியாது, கூடுமான வரைக்கும் தேவனே இந்த 2025 வருஷத்தில் நான் என்ன பண்ணணும், யாருக்கும் தீமை செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுங்க. அப்படி தீமை செய்யணும்னு நான் என்ன அறியாமல் போகும்போது ஓங்கி பரிசுத்த ஆவி மூலமாக என்ன பண்ணுங்க, தலையில் ஒரு கொட்டு கொட்டுங்க. என்ன 1ஆம் தேதி கேட்ட அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. கேட்ட இல்லை, என்ன பேசுனேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சோன்னு வைங்களேன், தேவன் நமக்கு கொஞ்சம் கிருபை பாராட்டுவார். ஏன்னா இதை மறக்க வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சத்துரு இருக்கு. யாருங்க அது? சாத்தானா? நாம வெளியே போன உடனேயே இல்லைன்னா அடுத்த சப்ஜெக்ட் கேட்ட உடனே இதை மறக்க வச்சுடுங்க. இதுதான் சாத்து, இந்த மாம்சத்துக்கே இருக்கக்கூடிய குணம். நல்ல பிரதர் பேசினாரு, தூக்கமே வராமல் பேசினாரு. என்ன பேசினாரு? நான் கடைசியாக பேசும்போது எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்களாம் இருந்தீங்க? ஏதோ ஒரு கன்வென்ஷனில் நான் பேசியிருப்பேன். எங்கே பேசுனேன் எனக்கே தெரியலை. அப்படி பேசும்போது நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க இல்லைங்களா. கிறிஸ்டோபர் பிரதர் அந்த கன்வென்ஷன் வச்சுருந்தப்போ நான் வந்து பேசினேன். என்ன சப்ஜெக்ட் பேசினேன்? ஏதோ ஒரு சிலருக்கு நான் பார்த்தீங்களா மறந்துடுவோம். இல்லை நானே மறந்துடுவேன் சரிங்களா. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதான் அந்த மாம்சத்துக்கே இருக்கக்கூடிய பலகீனம். கேட்குறத உடனே நல்லா கேளு, ஆனால் கேட்ட உடனே என்ன பண்ணு, மறந்துடும். அப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுலாம் நீ என்ன பண்ணிடாத, நடந்துடாத. இதாங்க இந்த மாம்சம் நமக்கு பண்ணுற மிகப்பெரிய வஞ்சனை. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் முடிவெடுக்கணும், இந்த 2025 2024 காட்டிலும் நான் அதிகமான நன்மை செய்யக்கூடியவனா, மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவளா நான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தீர்மானமாக நம்ம எடுக்கணுங்க. வசனம் நம்ம வாசிக்கலாம். எதுக்காக நமக்கு 2025 வருடத்தை தேவன் காண செய்திருக்கிறார்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எதுக்காக இந்த வருடத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறாரு? நாம் நற்கிரியைகள் செய்கிறதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, இன்னமும் சிருஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அந்த நல்லது, என்ன நல்லது செய்கிறது? இன்னைக்கு உலகத்தில் இருக்கவங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சேவை மனப்பான்மையோடு என்ன பண்ணுறாங்க, அனாதை இல்லத்துக்கு போகிறாங்க, பிறந்த நாள் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க,
நிறைய அன்னதானம் பண்ணுறாங்க, இப்படி நிறைய உதவிகளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி உலகத்தாரும் செய்கிறாங்க, அவங்களோட நம்ம செஞ்சிடறோமா? இல்லைங்க, நம்ம குறைவுள்ளவர்கள் தான். என்ன நற்கிரியைகள் நாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அங்கே வசனத்தில் சொல்லுது. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அப்படின்னா தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம்னா என்னங்க அது? என்ன அப்படின்னா, இந்த பூமியில் பிதா இப்போ இருந்தார்னு வைங்க, இங்கே அவர் இருந்தார்னு வைங்க, அவர் இன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவாரோ அதை நாம் செய்யணும். அதான் தேவனுடைய. ஏன்னா அவர் நேராக செய்ய முடியாது. ஏன்னா அவர் ஆவியின் ரூபத்தில் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ பிதா இங்கே பூமியில் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் செஞ்சு முடிச்சு தேவனுடைய செய்கையை அவர் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ அந்த பொறுப்பு யாருக்கு வந்திருக்குது? நமக்கு வந்திருக்குங்க. அப்போ பிதா இன்னைக்கு பூமியில் எதை செய்யணும்னு ஆசைப்படுறாரோ அதை செய்கிறதற்காகத்தான் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். அவர் வேற யாரை கொண்டு செய்வார்? அவருக்கு வேற யார் இருக்கா? இல்லைங்களா? அவரை தெரிஞ்ச பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள் எத்தனை பேர் தான் இருக்கும்? கொஞ்சம் பேர் தான் இருக்கும். 144 நிறைய பேர்லாம் முடிஞ்சாச்சு, கொஞ்சம் தான் இருக்கிறோம். இல்லைங்களா? அப்போ இந்த கொஞ்சம் பேர் இன்னைக்கு நாம் என்ன பண்ணணும்? பூமியில் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நாம் இன்னைக்கு செய்யணும். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளை நாமளே கேட்டு பார்ப்போம். நான் பிதாவின் செய்கையாக இருக்கிறோன்னா இல்லை, அடுத்தது அவ்வளோதான். நான் இந்த பூமியில் சாத்தானுடைய செய்கையாக இருக்கிறேனா? சாத்தான் குடும்பத்தில் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாரோ அதை நான் தெளிவாக செஞ்சிட்ருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோமா? இல்லை, தேவன் என் குடும்பத்தில் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாரோ அதை நான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என் கணவனுக்கு தேவனுடைய செய்கையாக இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு தேவனுடைய செய்கையாக இருக்கிறேன், என் அப்பா அம்மாவுக்கு தேவனுடைய செய்கையாக இருக்கிறேன்னு நம்மளை சொல்ல முடியுங்களா? நம்மளே யோசிச்சு பார்ப்போம். குறைவுகள் இருக்கலாம், அது தப்பு கிடையாது, சோர்ந்தெல்லாம் போக வேண்டாம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த பூமியில் நாம் இருப்பதின் முக்கியமான நோக்கம், இந்த ஒரு வருடத்தையும் தேவன் கொடுத்து பார்க்கறதுனுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்த வருஷத்துலையாவது இவங்க ஏன் விருப்பத்தை, ஏன் செய்கையாய் இவங்க இந்த பூமியில் இருப்பாங்களா? நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். அப்போ முதலாவது எங்கே அது ஆரம்பிக்கணும்? நம்மளுடைய குடும்பத்தில் நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கணும். அடுத்து சபையில் தேவனுடைய செய்கையாக இருக்கணும். அடுத்து வேலை செய்கிற இடத்துல தேவனுடைய செய்கையாய் நாம் இருக்கணும். சமுதாயத்தில் தேவனுடைய செய்கையாக இருக்கணும். அதான் வெளிச்சம் வீசுகிறது. அப்போ இதுக்காக இந்த ஒரு வருஷத்தையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கூட்டி கொடுத்துருக்கிறார். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் வசனம் நிறையா இருக்குது. ஒரு வசனம் வேணால் நம்ம சொல்லலாம். நாம் மற்றவர்களுக்கு எப்பவும் நன்மை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். எடுத்து வாச்சிருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அப்போ இந்த பூமியில் நமக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகளை தேவன் கொடுத்துருக்கிறார். அதை நாம் செய்யலை அப்படின்னா அதுவே பாவம். அப்போ பாவத்தின் சம்பளம் யாருக்கு? நமக்கு வெறும் மரணம் இல்லை, ஏன்னா நம்ம ஒரு புது ஜீவனோட வந்திருக்கிறோம். அப்போ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது நமக்கு 2ஆம் மரணமாக மாறிடும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நற்கிரியைகள் செய்கிறதற்கு. 2வது, தேவன் நமக்கு இந்த வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறதுக்கான நோக்கம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, 2வது, தேவன் இந்த வருடத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருப்பதின் முக்கியமான நோக்கம் அவருக்கு சாட்சிகளாயிருப்பதற்கு. அதுக்கு தான் தேவன் நமக்கு தராரு என்னதுங்க? பரிசுத்த ஆவி. ஏன்னா பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளலைன்னா நம்மளாக தான் வாழ்வோம்.
ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் தேவனுடைய செய்கையாய் அவருக்கு சாட்சியாய் நாம் வாழ முடியும். அப்போ தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து இந்த ஒரு வருடத்தை கொடுத்திருப்பதின் நோக்கம் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியா. இங்கே யாருக்கு சாட்சியாய்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நாம் இருப்பதற்காக நமக்கு இந்த ஒரு வருடத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ முதலாவது எங்கே சாட்சி இருக்கணும்? அதே தான். எங்கங்க? குடும்பத்தில். நம்மளுடைய அதாவது கணவன்மார் சகோதரர்களை எடுத்துக்கிட்டா மனைவி சொல்ல முடியுமா என் கணவர் பரிசுத்த ஆவியை பெற்றவர்னு? சொல்லுவாங்களா? என் கணவர் உண்மையிலே ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி மனைவியை குறித்து கணவன் சொல்ல முடியுமா என் மனைவி ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு பெண்மணி, எனக்கு தேவன் ஒரு நல்ல பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனைவியை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அங்க சாட்சி வாங்காம அங்க வசனம் எப்படி வருது? முதலாவது எங்க வரணும்? எருசலேமிலும், அடுத்து யூதேயா. அவங்க எருசலேம்ங்கிறது வீடு, சரிங்களா? அடுத்து யூதேயா, நம்மளை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள், சகோதர சகோதரிகள். அடுத்து சமாரியா, புறஜாதிகள். இவங்கெல்லாம் இன்னைக்கு நம்மளை சாட்சி கொடுக்கணுங்க. நம்ம குடும்பத்தார், அடுத்து நம்மளுடைய சொந்த பந்தங்கள், அடுத்து புறஜாதிகள், எல்லாரும் நமக்கு என்ன தெரியுங்களா பண்ணணும்? இவங்க பரிசுத்த ஆவியை பெற்றவங்கன்னு சாட்சி கொடுக்கணும். சும்மா ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நான் பேசி நீங்களும் கேட்டு பிரயோஜனமே இல்லைங்க. வாழ்க்கை முறையில் அதை கொண்டு வந்தால் தான் அது பிரயோஜனமே ஒழிய, இது மூணையும் இப்போ செஞ்சோன்னு வைங்க. எதை? எருசலேம், யூதேயா, சமாரியா. இது மூணையும் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு நாள் வரும், நம்ம மரிப்போம். நம்மளை தேவன் என்ன தெரியுங்களா பண்ண போகிறார்? ராஜ்யத்தில் மீதி வசனத்தை நிறைவேற்ற போகிறார். மீதி வசனம் என்ன? சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். இன்னைக்கு நான் யாருன்னு நிறைய பேருக்கு இங்கே பெங்களூரில் தெரியாமல் இருக்கும், ஏதோ கொஞ்சம் பேருக்கு தெரியும். இங்கே இருக்கிறவங்களுக்கே ஜாஸ்தி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், உலகம் முழுக்க நம்மளை யாருங்கிறத தேவன் என்ன பண்ண போகிறாரு? காமிக்க போகிறார். ஒரு கணவன்னா இவரை போல இருக்கணும், ஒரு மனைவினா இவங்கள போல இருக்கணும், பிள்ளைகள்னா இவங்கள போல இருக்கணும், பெற்றோர்னா இவங்கள போல இருக்கணும்னு என்ன பண்ண போகிறாராம்? ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்மளை காமிச்சு கொடுக்க போகிறாருங்க. அதில் எந்த விதமான பொய்யோ மாய்மாலமோ எதுவுமே இருக்காது. ஏன்னா அதை காமிக்க போகிறது யார்? தேவன். அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்லி இதுக்கு தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த ஒரு புதிய வருடத்தையும் கூட்டி கொடுத்திருக்கிறார், நாம் சாட்சிகளாய் வாழ்வதற்காக. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது நற்கிரியைகள் நன்மை செய்யக்கூடியவங்களாக நாம் இருக்கணும். ரெண்டாவது சாட்சிகள் உள்ளவர்களாக இருக்கணும். மூணாவது எதுக்காக தெரியுங்களா இந்த வருடத்தை கூட்டி கொடுத்துருக்கிறாரு? நம்ம நல்லா ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம நல்ல உலகத்தை அனுபவித்து வாழணுங்கிறதுக்காக இல்லை. முக்கியமான ஒரு நோக்கம் இந்த 2025 கொடுத்துருக்கிறார். எதுக்கு தெரியுங்களா? மற்றவர்களுக்காக. பிலிப்பியர் 1:21 முதல் 24 வரைக்கும். பிலிப்பியர் 1:21 முதல் 24 வரைக்கும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. இங்க பாருங்க பவுலுக்கு, அதாவது நான் இப்பவே செத்தாலும் ஓகே அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசையா இருக்கிறாராம். நம்ம எல்லாம் எத்தனை பேர் அப்படி ஆசையா இருக்கிறோம்? இல்லை போகணும், அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கணும் இல்லைங்களா? ஐயோ இந்த உலகத்தில் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரதர் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நான் செத்தல, இந்த மாதிரி சாகிற ஆசையும் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு ஆசையும் இருக்குது. என்ன ஆசைங்க அது? ஐயோ ஆண்டவர் இப்போ வந்தாலும் என் இருதயம் சாட்சி கொடுக்குது, நான் எங்கே போயிடுவேன்? நான் பரலோகம் போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆசை, அந்த ஒரு நிச்சயம் யாருக்கு தெரியுங்களா இருந்துச்சு? அப்போஸ்தலன் பவுலுக்கு இருந்துச்சு. சரிங்களா? இப்போ பவுல் சொல்கிறாரு, இப்போ தேகத்தை விட்டு பிரிஞ்சாலும் நான் இயேசு கிறிஸ்துவோடு இருப்பேன். அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால எனக்கு ஆசை இருக்குது. அது அதிக நன்மையாய் இருக்கும். அந்த மாதிரி நான் போயிட்டேன்னா அது மாதிரி ஒரு நன்மை எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் இப்போவே நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் சாக மாட்டேன். 2025 என்ன பண்ணுவேன்? உயிரோட தான் இருப்பேன். பவுல் சொல்லலை, நம்ம இப்போக்காக சொல்கிறேன். 2025 நான் உயிரோட தான் இருப்பேன். எதுக்காக? அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். நான் உயிரோட இருக்கிறது மற்றவங்களுக்காக. இதான் அப்போஸ்தலன் பவுல் அங்கே சொல்கிறார்.
அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வருடத்தையும் தேவன் நமக்கு காண கொடுத்ததனுடைய நோக்கம், நாம் மற்றவர்களுக்காக இந்த பூமியில் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார். மற்ற சகோதர சகோதரிகளுக்காக, குடும்பத்தாருக்காக ஏதோ ஒன்று நம்மளால் செய்ய வேண்டியது இருக்கும். ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம அப்பா அம்மாவை பார்க்க வேண்டியது இருக்கலாம். ஏப்பா நீ போயிட்டு அவங்கள யாருப்பா பாப்பா, அதனால் நீ இரு. இவனுக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்தும் இவன் என்ன பண்ணவே இல்லை. இவனை எதுக்காக கொடுத்தேனோ அதை இவன் என்ன பண்ணவே இல்லை, செய்யவே இல்லையேன்னு அவர் வருத்தப்பட்டுறக்கூடாது. ஒரு நோக்கம், அதுக்காக நம்மளுக்கு ஆயுசை கொடுக்குறாரு. இந்த ஆயுசை அந்த சித்தத்தை நிறைவேற்றுறது நம்ம கைகளில் இருக்கு. அப்போ மற்றவர்களுக்காக தேவன் நமக்கு இந்த ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும், எதுக்காக இந்த ஒரு வருஷத்தை எனக்கு கொடுத்தீங்க, யாருக்காக கொடுத்துருக்குறீங்க, அந்த மற்றவர்கள் எனக்கு யார் ஆண்டவரே கேட்கணுங்க. நம்ம அவங்க யார் ஆண்டவரேன்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், இவங்களுக்காகத்தான் உன்னை வச்சிருக்கிறேன், அதனால நீ என்ன பண்ண, அந்த நன்மையை செய். மற்றவர்களுக்காக. அந்த மற்றவர்கள் யாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எடுத்து வாசிங்க. சபை சகோதர சகோதரிகள் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இன்னொரு அடுத்த ஸ்டெப்பும் இருக்கு. யாக்கோபு 1:27, யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே. பாருங்க, திக்கற்ற பிள்ளைகள் சபையிலையும் இருக்கலாம், வீட்டு பக்கத்துலையும் இருக்கலாம், வேலை செய்கிற கூடவும் இருக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம். அவங்க கூட எல்லாம் அவங்கள யார் ரொம்ப நேசிக்கிறா தெரியுங்களா, அவங்க இந்து முஸ்லீம் அப்படியெல்லாம் தேவன் பார்க்குறதே இல்லைங்க. அவங்க திக்கற்ற பிள்ளையாக இருந்துட்டா யார் தான் அவங்களுக்கு உதவி பரிகாரி, தேவன் தாங்க. அப்போ திக்கற்ற பிள்ளைகள், அப்புறம் விதவைகள், அப்புறம் படுகிற உபத்திரவத்திலே. வசதியாக இருக்கவங்களை பற்றி சொல்ல வரலைங்க. திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். அவங்கள விசாரிக்கிறதுனா நல்லா இருக்கீங்களா, ஓகே, சரி, அந்த இது இல்லைங்க. விசாரிக்கிறதுங்கும் போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. அதை செய்கிறதற்கு உலகத்தால் கரைபடாதபடிக்கு அடுத்து நமக்கு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நாம் செய்ய வேண்டிய உலக பிரகாரமா மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியது, அடுத்து நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டியதுன்னு ஒன்று இருக்கு. அது என்னது, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. இப்படி வார்த்தை பாருங்க, மாசில்லாத அப்படின்னா என்னதுங்க, அதான் எந்த விதமான இதுல மாசில்லாதன்னு சொல்லியிருந்தாலே போதும். அப்புறம் மறுபடியும் இன்னொரு வார்த்தை என்னதுங்க, சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அதுதான் தேவனுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பக்தியா இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரரை சிந்திச்சு பார்ப்போம். கடந்த வருடங்களில் நாம் எந்தெந்த நேரங்களில் இந்த நன்மையை செய்ய தவறிட்டோம். அதில் விசேஷமாக சகோதரிகளுக்குன்னு சொல்லணும்னா மாமனார் மாமியார். எவ்வளோ அடிக்கடி நான் இதை சொல்கிறதுங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க எவ்வளவு நம்மளை கோபப்படுத்திட்டாலும் சரி, எவ்வளவு நம்மளை வருத்தப்படுத்திட்டாலும் சரி. ஏன்னா ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த மாமனார் மாமியாருங்கிறவங்க அது எப்படி மனநோயாளியாக இருக்காங்க. மனநோயாளின்னா புரியுது இல்லைங்களா? அப்படி இருக்கிறவங்களுக்கு உலக பிரகாரமாக சத்தியமே தெரியாத பெண்கள் அவ்வளவு பணிவிட செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனால் நல்ல சத்தியம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் எங்கே வசனம் சொன்னாலும் அக்கு வேறு ஆணி வேற பிரித்து தேவனுடைய தெய்வீகத்தில் A to Z வரைக்கும் சொல்லக்கூடிய சகோதரிகள் தங்கள் மாமனார் மாமியாரை பார்க்கறது இல்லைங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறது இல்லைங்க. எப்படி தேவனுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை ஒரு சுத்தமான பக்தியாக இருக்கும், அதே மாதிரி சகோதரர்கள் அவங்க மனைவியினுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் தேவன் ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பாருங்க. இதையெல்லாம் நம்ம செஞ்சு இதோட திருப்தி இல்லை, அடுத்து உலகத்துக்குள்ளேயும் நம்ம போகணும், அங்கே இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்கணும். ஒரு சமயம் நமக்கு அப்பா அம்மா இல்லை பிரதர், அப்பா எனக்கு மாமனார் மாமியார் இல்லை பிரதர், அப்பா நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம். இல்லைங்க, வெளியில் நிறைய பேர். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார் யூதா சொல்லும்போது, இதை விற்று தரித்திரத்தை கொடுத்துருக்கலாமே, இப்படி வீணாக செலவு பண்ணுறாங்களேங்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? தரித்திரர் எப்போதும் உங்க கூட இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அப்புறம் யாருக்கு நீங்கள் செய்யுங்க, அவங்களுக்கு செய்யுங்கப்பா, அவங்களுக்கு செஞ்சால் யாருக்கு செஞ்ச மாதிரி. அதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்களேன்.
இன்னும் இந்த தரித்திரருக்கு அதான் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சோம்னா யாருக்கே நேராக செய்கிற மாதிரி, தேவனுக்கே செய்கிற மாதிரி. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வருடத்தையும் தேவன் கூட்டி கொடுத்திருப்பதின் முக்கியமான ஒரு நோக்கம், நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும், நன்மை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இன்றைக்கி ஒரு நல்ல வசதி நிலைமைக்குள்ளே வந்துட்டா ஒரு சிலர் தங்களுடைய பெற்றோரையே மறந்துடுறாங்க. நேற்று ஒரு சகோதரியை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன், ரொம்ப அழுகிறாங்க. ஏன்னா அவங்க அவங்க மேரேஜ் ஆகி கொஞ்ச நாளே அவங்க கணவர் அவங்கள விட்டு போயிட்டாங்க. 2 பெண் குழந்தைங்க அவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கணவரும் இல்லை, ஆனால் அந்த 2 பெண் குழந்தைகளையும் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாகும் இல்லைங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, அவ்வளோ பணம் செலவழித்து அந்த 2 பிள்ளைகளையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த வயது வந்த உடனே அம்மாவை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, 2 பேருமே போயிட்டாங்க. அந்த 2 பிள்ளைகளுக்காக இவங்க கடன் வாங்கி வீடு வேற கட்டியிருக்காங்க. நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆகணும்னா ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி, நான் சொல்கிற சகோதரி ஏதோ உலக பிரகாரம் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிறவங்கள சொல்கிறேங்க. அப்போ பாருங்கள், அவங்களுக்கு சொந்த வீடு கடன் வாங்கி கட்டிட்டாங்க. இப்போ அந்த வீடு கடனில் வேற இருக்குது, கடன்காரங்க தொல்லை வேற இருக்குது. அதே நேரத்தில் அந்த 2 பிள்ளைகள் அம்மாவை பார்க்கணும், அவ்வளோ அந்த பிள்ளைகளுக்காக செஞ்சு அவங்கள இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த உடனே தூக்கி போட்டுட்டு அவங்க போயிருக்கிறாங்க. பாருங்கள், அந்த சகோதரி என்கிட்ட பேசவே முடியல. அவங்களுக்கு பார்த்தா கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்குது. அப்படியே அவங்க பேசுகிறத விட அழுது தாசியாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் தங்களை உயர்த்தி வைத்த அந்த அப்பா அம்மாவை, பிரதர் எனக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு கூட நான் யோசிக்க மாட்டேன் புதுசாக வாங்க, எல்லாமே என் மைண்டு பூரா என் பிள்ளைங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி அவங்கள 20-25 வருஷமாக நான் வளர்த்து ஆளாக்கிட்டேன் பிரதர். ஃபஸ்ட்டு பொண்ணு போன உடனே ரொம்ப துக்கமாச்சு, 2வது பொண்ணு இருக்குத்தானேன்னு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. கடைசியில் அந்த குறிப்பிட்ட வயசு தான் அந்த பொண்ணு என்னவாயிடுச்சு, என்னை விட்டு போயிடுச்சு பிரதர். அப்படி அழுகிறாங்க. எனக்கு என்ன ஆறுதல் அவங்களுக்கு சொல்கிறதுனே தெரியலைங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய அப்பா அம்மாவை நாம் எந்த விதத்தில் பார்க்குறோம், இதுக்கு தேவன் இன்னைக்கு நம்மளை வைத்திருக்கிறார். அப்போ இதுதான் நம்மளை இந்த ஒரு வருடத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருப்பதினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. சகோதரர் இதை குறித்து சொல்லும்போது, ஏதோ பெரிய காரியத்தை செய்தால்தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியும் என்பது அல்ல. நான் அதை செஞ்சு இதை செஞ்சாதான் தேவன் பிரியப்படுவார் அப்படிங்கிறது இல்லை. சிறு சிறு காரியங்களில் உண்மையாக இருப்பது ஆண்டவரை பிரியப்படுத்தும் காரியம் ஆகும். சின்ன சின்ன விஷயங்கள் இல்லைங்க, நம்ம பெருசாக யோசிச்சிருவோம், எதை விட்டுருவோம், சின்ன சின்ன விஷயத்தை நம்ம கவனிக்காமல் விட்டுருவோங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கோங்கிறத தான் தேவன் ரொம்ப உன்னிப்பாய் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ தேவன் ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்ததினுடைய நோக்கம் நாம் நல்லவர்கள் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நம்ம இந்த உலகத்தை நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இந்த உலகத்தில் இன்னும் நம்ம பெரிய ஆளாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நல்லது செய்யணும், நற்கிரியைகள் செய்யணுங்கிறதுக்காக, அவருக்கு சாட்சிகளாய் வாழணுங்கிறதுக்காக, அடுத்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணுங்கிறதுக்காக தேவன் இந்த ஒரு வருடத்தை நமக்கு கூட்டி கொடுத்துருக்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நம்ம மனசில் வைத்து இந்த வருடத்தை என்ன பண்ணணுங்க, ரொம்ப கவனமாய் ஓடணும். ஒரு சிலருக்கு தேவன் உள்ளுக்குள்ளே பேசி இருக்கலாம், ஒரு சிலருக்கு இதை நீங்கள் ஜெபிங்க, தேவன் மறுபடி பேசலாம். எந்தெந்த காரியங்களை நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லை ஆண்டவரே இருக்கணுங்கிறத விட இல்லை ஆண்டவரேன்னு ஃபஸ்ட்டு நம்ம கேட்போங்க. அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக, ஏன்னா அதான் தேவனுடைய வார்த்தை, அதான். அப்போ அது கண்டிப்பாக என்ன பண்ணும், நம்ம கூட பேசும், இது பேசும். அப்போ பேசுகிற அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல் பகுதி பார்த்துட்டோம். தேவன் இந்த 2025 வருஷத்தை நமக்கு காண செய்ததனுடைய நோக்கம். இப்போ அடுத்து தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு விசேஷமாக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 காரியம் இருக்குது. எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடும். இப்போ எவ்வளோ நேரம் ஆகிடுக்குன்னு எனக்கு தெரியலை, முடிச்சிடலாங்களா? இல்லை, நீங்கள் எப்படின்னா வேண்டாம் அப்படின்னு எடுத்துக்கோண்ணா.
சரி, ஒரு 10 எவ்வளோ சீக்கிரம் முடிக்கும்? ஏன்னா உங்களுக்கு பசிக்கிற மாதிரி தான் எனக்கும் பசிக்கும். அதனால் சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் இல்லைங்களா? அப்போ முதல் காரியம், எதுக்காக நாம் தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்னா, தேவனை அறியும் அறிவை நமக்கு கொடுத்ததுக்காக நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன சம்பவம் பார்த்தா நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் 17:23. எப்படியென்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் அநேக இடங்களுக்கு ஊழியத்துக்கு போனாருங்க. மிஷனரி பிரயாணம் போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஊருக்கு போறார். அந்த ஊரினுடைய பேர் பார்த்தீங்கன்னா அத்தனை பட்டணம். அந்த அத்தனை பட்டணத்துக்கு போன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊரை அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஏன்னா இந்த ஜனங்களுக்கு தேவையான, அந்த இடத்துக்கு தேவையான வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிறது அவருடைய தீர்மானமாக இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே அந்த அத்தனை பட்டணத்தை சுற்றி வராரு. அத்தனை பட்டணத்தாருடைய சுபாவம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கி இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற ஜனங்கள் மாதிரி கல்விக்கு என்ன பண்ணிடுவாங்க? ஒரு தெய்வத்தை ரெடி பண்ணிடுவாங்க. செல்வத்துக்கு ஒரு தெய்வத்தை ரெடி பண்ணிடுவாங்க. வீரத்துக்கு ஒரு தெய்வத்தை வழிபடுவாங்க. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வச்சுருவாங்க. ஊர் முழுக்க பார்த்தீங்கன்னா வெறும் சிலைகளாக இருக்குது. அந்த ஒவ்வொரு சிலைகளுக்கு கீழே அது என்ன தெய்வம், எதுக்காக அந்த தெய்வத்தை வழிபடணும்னு எழுதி எழுதி வச்சுருக்குறாங்க. இப்படி எல்லா தெய்வத்தையும் அவங்க வழிபட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, இன்னும் ஏதோ ஒரு தெய்வம் இருக்கும் மாதிரியே. ஆனால் என்ன தெய்வம்னு தெரியல, ஏதோ ஒரு தெய்வம் இருக்கு மாதிரியே. எதுக்கு வம்பு? அந்த தெரியாத தெய்வத்துக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு சிலை செய்யாமல் காலி இடத்த வச்சு, இது நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் தெரியாத தெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துக்கிட்டையும் போய் என்ன பண்ணிக்கிறது, உளுந்து கும்பிட்டுக்கிறது. சரிங்களா? இப்போ பவுல் சுற்றி பார்க்குறாரு, ஒவ்வொரு தெய்வமாக பேர் போட்டிருக்கு. ஒரு இடத்த பார்க்குறாரு, அங்கே தெய்வம் இல்லை. இது நாங்கள் இன்னும் தெரிஞ்சிக்காத ஒரு தெய்வம். பாயிண்ட் கிடச்சிருச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு, சப்ஜெக்ட்டு ஒரு சின்ன கரு கிடச்சிச்சுன்னா சப்ஜெக்ட் ரெடி பண்ணிடலாம் இல்லைங்களா? இப்போ சப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டாரு. நேராக அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாரு. அறியப்படாத தேவன் ஒன்று எழுதி வச்சுருக்கீங்கள, அந்த தேவனை குறித்து நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருனா, அங்கே பிதாவாகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன பண்ணுறாருனா அங்கே சப்ஜெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம்னா, அவங்களும் கூட ஒரு அறியப்படாத தேவனை என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தெரியாத தேவனாக இருந்தார். அதே போல் நம்மளும் கூட இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்னு முடிப்போம். ஆனால் அந்த பிதா யாருன்னு கேட்டால் என்ன ஆகாது, ஏசப்பா அப்படிம்போம் இல்லைங்களா? அது எப்படி ஏசப்பா கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு ஏசப்பாவுக்கே ஆமேன்னு சொல்கிறதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா நமக்கு புரியாது. அதெல்லாம் ரகசியம், நீங்கள் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாதீங்க சரியா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் தேவனுடைய மிகுந்த இரக்கம் பார்த்தீங்கன்னா, நான் தான் அது அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ போய் ஃபாலோ கஷ்டப்பட்டு கேட்டலாம் அவர் சொல்லி தரலைங்க. நம்ம எந்த முயற்சியும் எடுக்கலையாம். நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த விருப்பத்தையும் செய்கையும் நமக்கு கொடுத்தது யார் தெரியுங்களா, தேவனே கொடுத்தாருங்களாம். அப்போ அந்த ஃபாலோ அப் கேட்க போகணுங்கிற விருப்பமே நம்ம கூட இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வரல, நமக்கு வந்துச்சு பாருங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிற அண்ணன், தம்பச்சி, அக்கா இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வரல, நமக்கு வந்துச்சு. ஏன் வந்துச்சு? நான் ரொம்ப நல்லவங்க, ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம அதில் 0ன்னு சொல்லி இல்லைங்களா? அப்போ அந்த விருப்பத்தை தேவன் நமக்கு உண்டாக்குனாருங்க. அப்போ நம்ம அவரை தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு நம்மளுக்கு அவரை தெரிய வச்சார் இல்லைங்களா? இதுக்கு காலத்துக்கும் என்ன பண்ணணும், 2025 மட்டும் இல்லை, சாகிற வரைக்கும் நாம் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ இந்த பிதாவாகிய தேவனை அறிஞ்சிக்கிட்டதுனால என்ன பிரதர், பிதாவாகிய தேவன் தெரிஞ்சுக்கிட்டோம், இதில் என்ன பெரிய அதிசயம் அப்படின்னோம்னா, அதுக்கு கீழே தாங்க நிறைய விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குது, அவர் எந்த நிலைமையில் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பரலோகம் போவீங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்க, செத்த எங்கே போயிடுவீங்க, பரலோகம் போய் என்ன பண்ணுவீங்க, நாங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிச்சுக்கிட்டே இருப்போம். அதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்போ தெரியும், அவர் என்ன சுபாவத்தில் இருக்கிறாரோ அந்த சுபாவத்தை யாருக்கும் கூட கொடுக்க போகிறாரு, நமக்கும் கொடுக்க போறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க. இது அவரை தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த உன்னத நிலைமை என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து தேவன் அவருக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார், அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார், இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தேவன் எதை விலையேற பெற்றதா பார்க்குறார்
அப்படிங்கிறது அந்த வசனம் மட்டும் நம்ம வாசிச்சிடலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. தேவன் இந்த உலகத்துல ஏதோ ரொம்ப விலையேற பெற்றதா பார்க்கிறாராம். யாருக்குமே தெரியாம நம்ம இருதயத்துல மறைஞ்சு இருக்கிற அந்த குணம், அதுல இருக்கிற நல்ல சுபாவம், அதுக்கு அழிவே கிடையாது. ஏன் அழிவே கிடையாது? அது தேவனுடைய சுபாவம். சாந்தம், இரக்கம், மன்னிப்பு, கனிவு, சரிங்களா, தாழ்மை, இதெல்லாம் தேவனுடைய குணங்க. அதை தேவனே நினைச்சாலும் என்ன தெரியுங்களா பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஏன்னா அது தேவனா இருக்குது. இது என்ன சூழ்நிலையிலே அது அழியாது. இதுக்கு தான் தேவன் கொடுக்க போகிறார் அழியாமை. அந்த குணம் நமக்குள்ள உருவாயிடுச்சுன்னு வைங்களே, அந்த அழிக்க முடியாத குணம் உருவாயிடுச்சுன்னா நம்ம சரீரம் அழியும் போது இந்த குணம் என்ன தெரியுங்களா ஆயிடும், அப்படியே பரலோகம் போயிடுங்க. ஏன்னா இந்த குணம் அழிக்க முடியாத குணம், அவரே அழிக்கணும். இதில் எதெல்லாம் அழிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே அவர் குணமாக இருக்கும்போது எப்படி அழிப்பார்? அப்போ இந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணமே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதை நம்ம வளர்த்துக்கணுங்கிறத இந்த பிதாவாகிய தேவனை தெரிஞ்சுக்கிட்டதுனால நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அவருக்கு என்ன பண்ணணும்? நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கணும். ரெண்டாவது நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டிய விஷயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிந்து பேசுதல். பாருங்கள், இந்த 12 மாதம் 2024 எவ்வளவோ சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம போயிருப்போம், தவறுகளுக்குள்ளே போயிருப்போம். ஆனால் இன்னைக்கும் நாம் நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து நமக்காக பரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. இதை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு சம்பவம் சொல்லலாம். என்ன சம்பவம்னா, மோசையை பற்றி சொல்லலாம். மோசையும் நம்மளையும் இன்னைக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தோன்னா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை மீட்கிறதுக்காக தேவன் மோசையை ஏற்பாடு பண்ணார். இன்னைக்கு இந்த உலக ஜனங்களை மீட்கிறதுக்கு, ஆசீர்வதிக்கிறதுக்கு இன்னைக்கே யாரை முன்பணி தேவன் தெரிஞ்சுக்கிட்டாரு? நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு மோசையினுடைய குணலட்சணங்களை வளர்க்கிறதுக்காக தேவன் வனாந்தர அனுபவத்தில் அவர் கொண்டு போனார். இன்னைக்கு நம்மளுக்கு தேவ குணலட்சணங்கள் வளர்றதுக்கு தேவன் இந்த வனாந்தர அனுபவத்தை கொடுத்துருக்கிறார். அன்னைக்கு மோசை மூலமாக அநேக அற்புதங்கள் தேவன் செஞ்சார். எரிகிற முச்செடி, கோல் சர்ப்பமாகுதல், இதெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு நமக்கும் வேதத்தின் மூலம் அநேக அற்புதங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க, வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். நம்ம மூலமாக செஞ்சுக்கிட்டும் இருக்கிறார். அப்போ மோசையும் நம்மளும் ஈக்குவலாக வந்துகிட்டே இருக்கிறோம் நிழல் பொருளாக. ஆனால் மோசே ஒரு தப்பு பண்ணார், ஒரே தப்பு தான் பண்ணார். தேவன் என்ன பண்ணல, வர கானானுக்கு நீ போக முடியாதுன்றார், கெஞ்சிறாரு. ஆண்டவரே நீங்கள் வல்லமை உள்ளவர் அப்படியெல்லாம் புகழ்ந்து இந்த ஒரு விஷயம் போகிறதுக்கு கொஞ்சம் போய் பார்த்துட்டு செத்துடுறேனே, அதுக்காகத்தான் என்னை எத்தனை வருஷம் ட்ரெயின் அப் பண்ணீங்க? 40 வருஷமா? 80 வருஷம் கிட்டத்தட்ட. ஆமாம், சிஸ்டர் சொன்ன மாதிரி இப்போ 120 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதுக்காகவே தயார்படுத்தி நடத்திட்டு வந்துட்டு போய் கால் வச்சுட்டு செத்தன. பேசாத, அதை மட்டும் பேசாத மோசே, வேற ஏதாவது பேசுறியா பேசு, ஸ்டாப், இதுக்கு மேலே பேசாதன்றாருங்க. கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு இனி இதை குறித்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ அப்படி இருந்த மோசே ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டு போக முடியலை. ஆனால் நம்மளை எடுத்துக்கங்க, எவ்வளோ தப்பு செய்கிறோம். ஆனால் ஏன் மோசே போக முடியலை அப்படின்னா, அப்பா மோசே தானே தெரியாமல் செஞ்சார்ல, ஒரு தப்பு தானே செஞ்சார், வேணா எனக்கு வேணா அந்த தண்டனையை கொடுத்துக்கங்க, மோசையை விட்டுருங்க, போய் கானான் தேசத்துக்கு போயிட்டு அவர் என்ன ஆயிட்டோம், மறிச்சிருட்டோம் அப்படின்னு மோசைக்காக சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஆனால் இன்னைக்கு எவ்வளவோ அக்கிரமம் பண்ணினாலும் இன்றைக்கும் நம்ம உட்காந்து சத்தியம் கேட்குறோம், சத்தியம் பேசுகிறோம். சரிங்களா? காரணம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நமக்காக பரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறார். 2024 வருஷம் முழுக்க பேசினவர் இந்த 2025வது வருஷமும் என்ன பண்ணுறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறார். இதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, பிதாவாகிய தேவனை அறிஞ்சிருக்கிறதுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன தெரியுங்களா பண்ணணும், நன்றி உள்ளவங்களா நாம் இருக்கணும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து எதுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னா, சகோதர ஐக்கியத்துக்காக. சகோதர ஐக்கியத்தில் தான் ஆவிக்குரிய ஜீவியமே போகுது. இதுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணுமா அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சகோதர ஐக்கியத்தினுடைய மேன்மை யாருக்கு தெரியும் தெரியுங்களா?
சகோதர ஐக்கியமே இல்லாமல் ஒரு பிரதர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார். இப்போ சமீபத்தில் கூட இத்தாலியிலேருந்து ஒரு பிரதர் எங்களை பார்க்க வந்திருந்தார். பிரதர், உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பொறாமையாக இருக்குது பிரதர். நீங்களாம் நினச்சா அப்படி கூடிக்கிறீங்க, நாங்கள் நினச்சாலும் என்ன பண்ண முடியாது. நாங்கள் ஒருத்தர் மட்டும் இருக்கோம் பிரதர், அங்கங்கே இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் பார்க்குறதே இல்லை. அப்படி ஏதாவது கூடுங்கன்னா எங்களுக்கு ஆன்லைனை தவிர வேறு வழியே இல்லை பிரதர். அப்படி எங்களுக்கு இருந்திருந்தா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது வெயிலின் அருமை நிழலில் தெரியும். அந்த மாதிரி தனியாக இருந்திருந்தோன்னா தெரியும் சகோதர ஐக்கியத்துடைய மேன்மைங்க. நமக்கு எல்லாமே சௌரியப்படுத்தி கொடுத்துட்டாருங்களா, அதனால நமக்கு அந்த அருமை தெரியலைங்க. இல்லை பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை பிரதர், ஏதோ ஒரு சிலர் நல்ல பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்கலாம், ஆனால் எங்கள் சபையிலையெல்லாம் பிரதர் ரொம்ப சோர்வாக்கிடுறாங்க பிரதர் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த ஐக்கியத்தின் மூலமாகத்தான் நாம் சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள முடியும், அடுத்து கேட்க முடியும் இந்த சகோதர ஐக்கியத்தினால. அப்போ பகிர்ந்து கொள்கிறதா இருந்தாலும் பெற்றுக்கொள்கிறதா இருந்தாலும் அது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற சபை ஐக்கியம், சகோதர ஐக்கியம். அடுத்து நம்ம நல்லது செய்யணும்னா பாருங்கள், ஒரு காரியம் சொல்கிறேன், நம்மளை தேவன் மன்னிக்கணும்னா அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறார். என்ன அது? மற்றவர்களை நாம் மன்னிக்கணும். நாம் மற்றவர்களை மன்னிக்கணும்னா அவங்க நமக்கு என்ன பண்ணணும்? நமக்கு தீமை செய்யணும். இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம்தான், ஆனால் தீமை செஞ்சால் பொறுக்க மாட்டேங்குதே இல்லைங்களா? அப்போ பாருங்க, தேவன் நமக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறார். என்னது? நம்ம செய்கிற தப்பெல்லாம் மன்னிக்கணும்னு நினைக்கிறார். இந்த 2024 செஞ்ச அத்தனை தப்பையும் மன்னிக்கணும்னு பார்க்குறாரு. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு ஒரு உதவி செய்கிறார். என்ன உதவி செய்கிறாரு? நீயும் என்னை போலவே அது மன்னிச்சீங்கன்னா நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால நீ என்ன பண்ணு, நீ மன்னிக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன். என்ன செய்கிறேன்? அந்த எக்ஸ் பிரதரையும் இந்த ஒய் சிஸ்டரையும் உனக்கு விரோதமாக என்ன பண்ணுறேன், கொஞ்சம் எழுப்புறேன். அவங்க உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க. நீ என்ன பண்ணணும்? ஆனால் மன்னிக்கணும். நீ மன்னிச்சேன்னு வையே, நான் மன்னிக்கிறதுக்கு எனக்கு வழி ஓப்பன் ஆகிடும். நான் உன்னை மன்னிச்சிருவேங்கிறதுக்காக ஒரு உதவி செய்கிறாரு. அந்த உதவியை நம்ம எப்படி பார்க்குறோம்? அந்த பிரதர் இருக்காங்களே, அந்த சிஸ்டர் இருக்காங்களே, பிரதர் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பிரதர். ஆண்டவர் செய்கிற உதவியை நம்ம என்ன பண்ணுறோம்? தீமையாக பார்க்குறோம். புரிஞ்சுச்சிங்களா? நான் சொல்ல வர விஷயம் புரிஞ்சுங்களா? இப்படி அப்பா நமக்கு நன்மையாக நினச்சி ஒரு சில காரியங்கள் செய்கிறாரு, அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? நிறைய நேரத்தில் தீமையாக நினச்சி தீமையாக பேசி 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 யாரும் அங்கே தீமையாக பேசுகிறோம் தெரியுங்களா? அப்பாவை தான் பேசுகிறோம், வேற யாரையும் பேசலை. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஞானமே இல்லை, அறிவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்படியெல்லாம் எனக்கு தீமை அனுமதி. ஐயோ, நான் உனக்கு அதை செய்யலப்பா, நான் உனக்கு நல்லது தான் செய்கிறேன், நீ அவங்கள மன்னிக்கணும், அப்போ தான் நான் மன்னிக்க முடியும். உங்கள் கடனாளிகளுக்கு நீங்கள், நான் உங்களுக்கு மன்னிக்கணும்னா இதான் நிபந்தனை, அதனால உனக்கு இப்படி ஒரு உதவி செய்கிறேன். ஆனால் நீ அந்த உதவியை நீ வேற மாதிரி பார்க்குறியே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் சகோதர ஐக்கியம். நம்மளை மற்றவங்க மன்னிக்கிறதுக்கும் நாம் மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கும் இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா முடியாது. உலகத்தார் செய்கிற தீமையெல்லாம் நம்ம மன்னிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. சகோதர சகோதரிகளை மன்னித்து ஒருத்தர் நம்ம ஏற்றுக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இதை தேவன் ஒரு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். இன்னைக்கு தேவன் உங்களை எத்தனை விஷயத்தில் மன்னிக்கணும்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. நீங்கள் எத்தனை பேரை மன்னிக்கணும்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. எது தாசியாக இருக்கும்? நாங்கள் மன்னிக்கிறது தான் பிரதர் தாசியாக இருக்கும் அப்படிங்களா? அப்படியா? தேவன் நம்மளை மன்னிக்க வேண்டியதுதாங்க தாசி இருக்கும். நான் ஒரு தப்பாக சொல்லிட்டேனோ? புரியலையா? ஜனவரி 1ஆம் தேதி 2024 எவ்வளவு செஞ்சுருப்போம்? வசனம் இருக்குது நம்ம செஞ்சதை பற்றி. வேணா அந்த வசனம் பாருங்கள். சங்கீதம் 50:20 வாச்சிருங்க. சங்கீதம் 50:20. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். வாசிங்க 50:21. சங்கீதம் 50:21. இவைகளை நீ செய்யும் போது, இதில் நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இவைகளை நீ செய்யும் போது 2024 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இவைகளை நீ செய்யும் போது, 2ஆம் தேதி இவைகளை செய்யும் போது, 3ஆம் தேதி இவைகளை செய்யும் போது, இப்போ ஜனவரி 30 முடிஞ்சா பிப்ரவரி 28, மார்ச் 31, இப்படியே எடுத்துக்கிட்டு இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். ஏதாவது செஞ்சாரா? அமைதியாக இருந்தார். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். அப்படி ஜனவரி 1ஆம் தேதி என்ன தப்பு பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
தெரியலையே பிரதர், மறந்துருச்சு. அது மாதிரி அவரும் மறந்துடுவார் அப்படின்னு நினைச்சோம். வாசிங்க. ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். இதை எழுதி வீட்டில் முன்னாடி போடணும். நம்ம அவைகளை ஒவ்வொன்றாக உனக்கு முன்பாக என்ன பண்ணுவேன். அப்போ இதெல்லாம் அவர் ஒரு பக்கம் நிறுத்துறாருன்னு வைங்க, நம்ம மன்னிக்க வேண்டியவங்களை ஒரு பக்கம் நிறுத்துங்க. எது ஜாஸ்தி இருக்கும்? தேவன் நம்மளை மன்னிக்கிறது தான் ஜாஸ்தி இருக்கணும், நம்ம மன்னிக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ இந்த கொஞ்சத்தை செஞ்சா இந்த நிறையா இதை வாங்கிக்கலாம் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு சகோதர ஐக்கியத்துக்காகவும் தேவனுக்கு என்ன பண்ணணும்? அதில் நம்மளை பகைக்கிறவங்களுக்காக, விரோதிக்கிறவங்களுக்காக, தீமை பேசுகிறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணுங்க? நன்றி செலுத்தணும். அவங்களை மன்னிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சரிங்களா? அடுத்து கடைசியாக நாம் நன்றி செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய இந்த தெய்வீக திட்டம். எவ்வளோ பெரிய ஒரு கண்டுபிடிப்பு! இந்த 100 வருஷத்துக்கு மேலே, இந்த 100 வருஷமாக எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் வந்திருக்குது. மனுஷன் என்னத்தையோ கண்டுபிடிக்கிறான், டெய்லி புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான். ஆனால் இதில் எல்லாத்த விட உயர்ந்தது தெரியுங்களா? தேவனுக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்களா? இது மட்டும் நமக்கு இல்லைன்னு வைங்க, இன்றைக்கி நம்ம எங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு நம்ம நிலைமை என்னங்கிறதே நமக்கு என்னவாகாது, தெரியாது. ஹேப்பி நியூ இயர் பிரதர், ஹேப்பி நியூ இயர் சிஸ்டர்னு நம்மளும் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே தான் இருப்போம். ஆனால் இந்த உலகம் அடுத்து என்ன நிலைமைக்கு போக போகுதுங்கிறத தேவன் நமக்கு தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்கு தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அப்போ இதான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ட ஒரு பாடம். முதலாவது நாம் நன்றி செலுத்த வேண்டியது பிதாவாகிய தேவனை அறிஞ்சிருக்கிறதுக்காக. ரெண்டாவது நாம் நன்றி செலுத்த வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிந்து பேசுதலுக்காக. மூன்றாவது நாம் நன்றி செலுத்த வேண்டியது சகோதர ஐக்கியத்துக்காக. நான்காவது நாம் நன்றி செலுத்த வேண்டியது இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை இன்னமும் கூட அதிகமாக புரிஞ்சிக்க முடியலை, ஆனால் நான் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுக்க ஆசைப்பட்டீங்களேப்பா, அதுக்காக உங்களுக்கு நன்றி. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றியை செலுத்திக் கொண்டு அருமையான சபையாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மறந்துட்டேன், கோத்தகிரி சபையில் இருக்கிற உங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.